குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிடி பீரியட் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் நெயில்ஸ் எல்லாம் நான் செக் பண்ண போகிறேன். ஒவ்வொருத்தரும் உங்கள் கையை நீட்டுங்க. நெயில்ஸ் செக் பண்ண போகிறேன். ஹேர் கட் எல்லாம் செக் பண்ண போகிறேன். வாட் இஸ் திஸ் லில்லி? கைக்கு ஃபுல்லாக நெயில் பாலிஷ் அடிச்சிருக்க மாதிரி தெரியுது. சார் சாரி சார், நேத்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டேன் சார். ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார். அடுத்த நாள் ஸ்கூல் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. சார் சார், நான் நல்லா நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிருக்கேன் சார். இங்க பாருங்க சார், கையில கால்ல எல்லாத்துலயும் சூப்பரா நெயில்ஸ் கட் பண்ணிட்டு தான் சார் டெய்லி ஸ்கூலுக்கு வருவேன். நெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கட் பண்ணியிருக்க. ஆனால் ஹேர் ஏன் இந்த மாதிரி வச்சிருக்க? ஜடை பண்ணிட்டு தானே வரணும். நாளையிலேருந்து நீ ஜடை பண்ணிட்டு தான் வரணும், புரியுதா? நெக்ஸ்ட் பண்டி. டேய் சிண்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க? நகத்தை ஃபுல்லா கடிச்சு கடிச்சு துப்பிட்டு இருக்க. பிடி சார் பார்த்தாருன்னா திட்டுவாருடா. பிடி சார் பார்த்தாருனா 10 ரவுண்டு கிரவுண்டை சுத்தி ஓட சொல்லுவாருக்கா. அது திட்டாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி கடிச்சு துப்பிட்டு இருக்கேன்க்கா. நெக்ஸ்ட் பண்டி. ஹேர் கட் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்க. நெயில்ஸும் கரெக்டாக கட் பண்ணியிருக்க. அடுத்தது நான்சி, அங்கே என்ன பேச்சு வேண்டி இருக்கு? ஐயோ போச்சு சார். சார் அது வந்து நான் நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன், சிண்டு கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன் சார். ஸ்டாப் இட் சிண்டு. நகத்தை எல்லாம் வீட்லயே கட் பண்ணிட்டு வர சொன்னா இங்க வந்து கடிச்சிட்டு இருக்க. நகத்தை கடிச்சா வயிற்றுக்குள்ள போயிடும், தெரியும்ல? சார் இல்ல சார், நான் வீட்லயே கட் பண்ணிட்டு தான் சார் வந்தேன். சும்மா தான் சார் இது பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாருங்க சார், 2 கையிலயும் நான் நல்லா நெயில்ஸ் கட் பண்ணிருக்கேன் சார். நீ முதல்ல போய் சொல்றதை நிறுத்தி சிண்டு. இன்னைக்கு உனக்கு பிடி பீரியட் கிடையாது. கிரவுண்டை 2 தடவை சுத்தி வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், பெரிய கிளாஸ்க்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் சத்தம் போடாம விளையாடுங்க, புரியுதா? டிம்பிள் போனி டெயில் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு பிரின்சிபல் மேம் கிளியரா சொல்லியிருக்காங்கல்ல. டிம்பிள், ரெட் வெல்வெட் எல்லாருமே போனி டெயில் தான் போட்டு வந்திருக்கீங்க. ரெட் வெல்வெட், நீ மருதாணி வச்சிருக்க, அது இன்னும் போகல. என்னமா இது? ரூல்ஸ் போட்டா யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்களே. சார் அது போட்டு 1 மாசத்துக்கு மேல ஆச்சு சார், போக மாட்டேங்குது சார். என்ன பண்றதுனே தெரியல சார். நீங்க எல்லாருமே சம்மர் ஹாலிடேஸ்ல தான் இதெல்லாம் பண்ணணும்னு பிரின்சிபல் மேம் கிளியரா சொல்லியிருக்காங்க. நான் உங்க பிரின்சிபல் மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போறேன். ரோஸ், அந்த ஹேர் கிளிப் வந்து தொப்பி மாதிரி வச்சிருக்கல, நாளையிலிருந்து அதை கழட்டிட்டு சிம்பிளா பிளாக் கலர்ல தான் ஹேர் கிளிப் இருக்கணும். புஷ்பா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லா 2 ஜடை போட்டு வரணும், புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் விளையாடலாம், தாராளமா விளையாடலாம். ஆனா சத்தம் போடாம பெரிய கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாம விளையாடுங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க பிடி பீரியடை நான் கேன்சல் பண்ணிடுவேன். ஓகே சார், நாங்க எல்லாரும் சத்தம் போடாம விளையாடுறோம் சார். ஹை ஜாலி சார் போயிட்டாரு. நான் ஒன்னு சொல்றேன்ப்பா, நம்ம எல்லாரும் ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம். அது ஒண்ணுதான் நம்ம எல்லாருமே சத்தம் போடாம விளையாட முடியும். சரி சொல்லுங்க, யார் அவுட்டா இருக்கீங்க? யாராவது ஒருத்தர் வாலண்டியர் பண்ணுங்க. பண்டி, யார் அவுட்னு டிஸ்கஸ் பண்ணியே பிடி பீரியட் முடிச்சிரும். எல்லாத்தோட பேரையும் ஒரு ஷீட்ல எழுதி போடலாம் பண்டி. இங்க பாரு, நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். யாராவது ஒருத்தர் பேரை சூஸ் பண்ணுங்க. என்ன பண்டி, இவ ஆல்ரெடி ரெடியா வச்சிருக்கா. இருங்க நானே எடுத்து பார்க்குறேன். என்னோட பேர் வரக்கூடாது, என்னோட பேர் வரக்கூடாது, புஷ்பா பேர் தான் வரணும். கடவுளே, என்னோட பேர் வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது. நான்சி, சீக்கிரமா ஓபன் பண்ணி பாரு. என்ன கையில ஷீட் எடுத்துட்டு ஓபன் பண்ணவே மாட்டேங்கிற? இவ்ளோ தடவை சாமி கிட்ட வேண்டியோ கடைசியில என் பேரே வந்துருச்சே. சரி பரவாயில்ல போங்க. நான்சி, நீ 1ல இருந்து 100 வரைக்கும் என்ன நான்சி? ஓகே பண்டி, நான் 100 வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க ரெடியா இல்லைன்னா ரெடியா இல்லாதவங்க எல்லாரும் அவுட்டு தான், புரியுதா? சீக்கிரமா போய் ஒளிஞ்சுக்கோங்க போங்க. நான்சி அக்கா, நீங்க முதல்ல போய் செவுத்து கிட்ட நில்லுங்கக்கா. நீங்க இப்படியே நின்னுட்டு இருந்தீங்கன்னா நாங்க எப்படிக்கா போய் ஒளிய முடியும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் போய் பாத்ரூம்க்கு பின்னாடி ஒளிய போறேன். யாரும் என் பின்னாடி வராதீங்கப்பா. மை காட், அதுக்குள்ள 20 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டா. இப்போ எங்க போய் ஒளியறது? பேசாம பஸ்ஸுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம். அவ வந்தானா அந்த பக்கம் பஸ்ஸுக்கு அந்த பக்கம் போயிடுவேன். ஐயோ, அதுக்குள்ள 30 ஆயிருச்சு. புஷ்பா, நானும் உன் கூடயே சேர்ந்து பாத்ரூம்க்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன்ப்பா. அவ வந்தானா பின்னாடி போயிடலாம். ரெட் வெல்வெட், உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? இங்க வராதேன்னு சொன்னேன்ல. இங்க ஏற்கனவே ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு. நீ அந்த பக்கமா போ. நீ பஸ் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோ. சொல்லிக்கிட்டே இருக்கேன், இங்கே வர்ற. போ ரெட் வெல்வெட், அந்த பக்கமா போ. ஐயோ, இந்த பக்கம் வேற ரோஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கா. பேசாம ஒண்ணு பண்ணலாம், ரெஸ்ட் ரூம்குள்ள போய் டோரை லாக் பண்ணிக்கலாம். கேட்டா அவ வேற யாரோ நினைச்சுப்பா. ரோஸ், நீ பஸ்ஸுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கியா? ஐயோ, அப்படின்னா நான் ஒண்ணு பண்றேன். பஸ் மேல ஏறிக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் சொல்லிடாதீங்கப்பா. டிரைவர் மட்டும் பார்த்தாரு நல்லா திட்டுவாரு. நான் இங்கே ஒளிஞ்சுக்கிறேன். டே சிண்டு, தயவு செஞ்சு இந்த பக்கம் வராதடா. மை காட், இவங்க எல்லாருமே ரொம்ப டேஞ்சரஸான பிளேசஸ்ல ஒளியறாங்க. நம்ம பேசாம இந்த பக்கம் ஒளிஞ்சுக்கலாம். என்னது இது? எங்க ஒளியறதுனே தெரியல. டக்கு டக்குன்னு எல்லாரும் ஒளியறாங்க. நம்ம பேசாம பஸ்ஸுக்குள்ள ஒளிஞ்சிடலாமா? ஐயோ, பஸ் டோரை வேற ஓபன் பண்ண முடியலையே. ஐயோ, போச்சு போச்சு. 60 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டா. பேசாம விண்டோ வழியா எகிரி குதிச்சு உள்ளேயே ஒளிஞ்சுக்கலாம். அவ கண்டிப்பா நம்மள பார்க்க மாட்டா. போச்சு போச்சு, 80 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டா. இப்போ எங்க போய் ஒளியறது? பேசாம ஸ்கூல் காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் ஒளிஞ்சுக்கலாம். 70 71 72 73 74 75 76 77. என்னது இது? எல்லாரும் டக்கு டக்குன்னு போய் ஒளிஞ்சிட்டாங்க. பண்டி அண்ணா வேற நான் ஒளியலான்னு நினைச்சிட்டு இருந்த இடத்துல போய் ஒளிஞ்சிட்டாங்க. இப்ப வெளியில இடமே காலி இல்ல. பேசாம கிளாஸ் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கலாமா? உள்ள ஒரு ஸ்டார் கேஸ் இருக்கு. அந்த ஸ்டார் கேஸ் வழியா ஏறி மேல வந்துடலாம். 98 99 100 அவ்வளவுதான். எல்லாரும் ஒளிஞ்சாச்சுல?
100 வரைக்கும் கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அட கடவுளே, என்னது இது? இத்தனை பேர் இருந்தாங்க, ஒருத்தரையும் ஆளையே காணோம். எல்லாரும் கப்பு சிப்புன்னு போய் ஒளிஞ்சிட்டாங்க. 4 பேர்த்த கண்டுபிடிக்கிறனாலே அரை மணி நேரம் ஆகும். இப்ப 20 பேர் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. மை காட், ஃபர்ஸ்ட் அவன் நம்ம பக்கம் தான் வருவா போல இருக்கே. அப்படியே பின்னாடி போய் பஸ்ஸுக்கு பின்னாடி போயிடலாம். மை காட், நம்மளை பார்க்கக்கூடாது. ரோஸ், பண்டி, எல்லாரும் எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? வரப்போகிறேன், நான் உங்களை பார்த்துட்டேன், வெளியில் வந்துருங்க. இப்படி சொன்னால் வெளியில் வருவாங்கன்னு பார்த்தா வரமாட்டேங்கிறாங்களே. எல்லாரும் நம்ம ட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, ஒன்று பண்ணலாம். அந்த பக்கம் தானே தூரமாக இருக்குது, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்கேயும் யாரும் இல்லை. என்னப்பா இது? ஐயோ போச்சு, நம்ம கிளாஸ் மேமே, டிரைவர் அண்ணா, இல்லாட்டி செக்யூரிட்டி யாராவது நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தாங்க, பிரின்சிபல் மேம் கிட்ட சொல்லிடுவாங்க. போச்சு. ஐயோ, இங்கே வேற வலிக்கு விடுதே. சிண்டு, உன்னை பார்த்துட்டேன், வெளியில் வந்துரு. என்னது இது? இப்படி சொன்னால் வந்துருவான்னு பார்த்தா வரவே மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிக்காட்டி பரவாயில்ல, ஒரு 4 பேர்த்தையாவது போய் கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை பஸ்ஸு கடியில் ஒளிஞ்சிருப்பாங்களா? ஐயோ, அது ரொம்ப ஆபத்தான இடம். பஸ்ஸு கடியில் ஒளிஞ்சாங்கன்னா அவ்வளோதான், பயங்கர ரிஸ்க்குன்னு அவங்களுக்கு தெரியும். மை காட், நான்சி இங்க தான் வரா. அப்படியே பின்னாடி போயிடலாம். மை காட், நல்ல வேலை பார்க்கல. ஐயோ போச்சு, ரோஸ் கூட தப்பிச்சிட்டா. நம்ம அப்படியே பின்னாடி போயிடலாம். ஏ ஹேமா, இதுக்கு மேல பின்னாடி போனேனா விழுந்துருவே. பின்னாடி போகாத. ஏ ஹேமா, பின்னாடி போகாத ஹேமா. அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். ஐயோ அம்மா! ஏய், யாரது ஐயோ அம்மான்னு கத்துனது? இது ஹேமாவோட குரல் தானே? பஸ்ஸுக்கு பின்னாடி இருந்து தான் வந்துச்சு. ஹேமா அவுட்டு. இவ்வளோ நேரம் இங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருந்தியா? ஃபர்ஸ்ட் அவுட்டு ஹேமா தான். அடப்பாவமே, பஸ்ஸுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. பஸ் எங்கேயாவது கிளம்பிச்சுன்னா எவ்வளோ ஆபத்து தெரியுமா? ஐயோ போச்சு, வலிக்குது. ஐயோ அம்மா, இங்க நிக்க முடியலையே. ஐயோ அம்மா! ஏய், யாரது? பாத்ரூம்குள்ள இருந்து சத்தம் வந்துட்டு இருக்கு. ச்சே, பாத்ரூம்குள்ள எல்லாமே ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. ரெட் வெல்வெட், உன்னோட முடி இங்கிருந்து பார்த்தாலே நல்லா கிளியரா தெரியுது. சிவப்பு கலர்ல இருக்கு. வெளியில வா ரெட் வெல்வெட். நீ தான் செகண்ட் அவுட்டு. ஃபர்ஸ்ட் அவுட்டு ஹேமா. ஒருவேளை பாய்ஸ் பாத்ரூம்குள்ளேயே யாராவது ஒளிஞ்சிட்டு இருப்பாங்களோ? இருந்தாலும் இருப்பீங்க. ஐயோ போச்சு, இங்க தான் வர்றா. அப்படியே பின்னாடி போயிடலாம். ஏய் புஷ்பா, உன்னோட குரல் நல்லா கேக்குது. நீ உள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயய்ய, என்னது இது? இங்கேயும் இல்லை. நான் தான் தப்பு நினச்சிட்டேன் போல இருக்கு. இல்லை, அவ குரல் இங்கே தான் கேட்டுச்சு. பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வர்றேன் இரு. ஐயோ போச்சு, பின்னாடி தான் வர்றா. நம்ம ஒன்று பண்ணலாம். முன்னாடி வந்து அவள் தான் ஆல்ரெடி பாய்ஸ் பாத்ரூமை செக் பண்ணிட்டாள்ல, அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம். கடவுளே, திரும்பவும் வந்து பார்க்கக்கூடாது. என்னது? புஷ்பா குரல் கேட்ட மாதிரியே இருந்துச்சு. பாத்ரூம்குள்ளேயும் இல்லை, பின்னாடியும் இல்லை. அப்படின்னா நம்ம தான் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டோம் போல இருக்கு. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் சத்தம் போடாம விளையாடணும். ஓகே சார், நாங்க எல்லாரும் ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்கோம் சார். மை காட், வாட் இஸ் திஸ் புஷ்பா? உனக்கு ஒளியருக்கு வேற இடம் கிடைக்கலையா? வாட் இஸ் திஸ் மா? வெளியில வா. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுக்குள்ள பார்த்தேன். அதுக்குள்ள தான் போயிட்டாளா? ஏ புஷ்பா, அப்படின்னா நான் நினைச்சது கரெக்ட் தான். நீ உள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்க. வெளியில வா புஷ்பா, அவுட்டு. சார் சாரி சார், நாங்க ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தோம் சார். எனக்கு எங்க ஒளியறதுன்னு தெரியல சார், அதனால தான் சார் இங்க ஒளிஞ்சிட்டு இருந்தேன். வாட் இஸ் திஸ் மா? பாத்ரூம்குள்ள எல்லாம் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. முதல்ல வெளியில வாங்க. என்ன பழக்கம்னு தெரியல. சார் சாரி சார், இனிமேல் இங்க எல்லாம் ஒளிய மாட்டேன் சார். ச்சே, எல்லாம் இந்த நான்சியால வந்தது. ஏ நான்சி, நீ ஒன்றும் என்ன கண்டுபிடிக்கல சரியா? பிடி சார் தான் என்ன கண்டுபிடிச்சாரு. யாரு கண்டுபிடிச்சா என்ன? யாரு கண்டுபிடிச்சாலும் நீ அவுட் தான் புஷ்பா. மற்றவங்களை எல்லாம் உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது நான்சி. என்னது இது? ஜன்னலுக்குள்ள இருந்து ஏதோ தொங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பார்க்கறதுக்கு ரொம்ப நீளமான முடி மாதிரி இருக்கு. ஏய், யாரோட முடி இது? வெளியில வாங்க. பஸ்ஸுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? பஸ்ஸு கதவே திறக்கல, நீங்க எப்படி உள்ள போனீங்க? ஐயோ அம்மா. ஏய் நான்சி, அது நான் தான். முடிய பிடிச்சி இழுக்காத. என்னப்பா இது? பஸ்ஸுக்குள்ளேலாம் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. டிரைவருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது நான்சி. ச்சே, முடிய மட்டும் உள்ள விட்டுருந்தனா உன்னால என்ன கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஏ டிம்பிள், இந்த பண்டி, சிண்டு, லில்லி, ரோஸ் இவங்கெல்லாம் எங்கப்பா போனாங்க? இந்த இடத்த விட்டா நம்ம ஸ்கூலுக்குள்ள வேற இடமே இல்ல. கிளாஸ் ரூம்குள்ளேயும் போக கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல. ஐயோ போச்சு, பயங்கரமா வலிக்கு விழுகுது. ஐயோ, நான்சி அக்கா பார்க்காம இருந்தாங்கன்னா அந்த பக்கமாவது போய் இறங்கிடுவேன். இப்ப போய் இறங்கினா சத்தம் கேட்டு திரும்பி பார்த்துருவாங்க. பண்டி அண்ணா. ஐயோ, பண்டி அண்ணா வேற திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரே. பேசாம பஸ் மேல போயிடலாமா? ஏய், என்னது இது? பெரிய கல்லு மேல இருந்து வந்து விழுகுது. அதெல்லாம் ஒண்ணு, எந்த கல்லும் வந்து விழுகல நான்சி. எங்க கல்லு வந்து விழுகுது? எனக்கு நல்லா கேட்டுச்சு. இங்க பாரு, மேல இருந்து கல்லு வந்து விழுகுது. அட பாவமே. டே சிண்டு, ஸ்கூல் மேல உட்கார்ந்துட்டு இருக்கியாடா? பிரின்சிபல் மேம் மட்டும் நம்மள பார்த்தாங்க, அவ்வளவுதான்டா. முதல்ல கீழ இறங்கி வா. ஐயோ அக்கா, என்ன பாத்துட்டீங்களா? சரி இருங்க, இப்படியே ஜம்ப் பண்ண மாட்டேன். பின்னாடி ஸ்டார்கேஸ் இருக்கு, அது வழியா இறங்கி வர்றேன். எப்படியோ நான் அவுட் கிடையாது. டேய் சிண்டு, இந்த மாதிரி மேலே ஏறக்கூடாதுன்னு பிரின்சிபல் மேம் சொல்லிருக்காங்கல்ல,
நீ ஒழுங்கா சொல்லிரு பண்டி எங்க இருக்கான்னு, இல்லாட்டி பிரின்சிபல் மேம் கிட்ட சொல்லி கொடுத்துருவேண்டா. பசங்களா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தள்ளுங்க, எனக்கு டைம் ஆச்சு, பஸ்ஸை எடுக்கணும். நகருங்க நகருங்க. ஐயோ போச்சு, பஸ்ஸை எடுத்தாங்கன்னா நிறைய பேர் அவுட் ஆயிடுவாங்க. ஏ புஷ்பா வா நம்ம அந்த பக்கம் போயிடலாம். டிரைவர் அங்கிள் இல்லாட்டி திட்டுவாருப்பா. டேய் சிண்டு என்னடா வாயவே திறக்க மாட்டேங்கறா, சொல்லுடா பண்டி எங்கடா இருக்கான்? டிரைவர் அண்ணா வண்டியை நிறுத்துங்கண்ணா. ஐயோ அண்ணா நான் பஸ் மேலதாண்ணா இருக்கேன், வண்டியை நிறுத்துங்கண்ணா. அட பாவமே பண்டி, ஸ்கூல் பஸ் மேல ஏறி நின்னுட்டு இருந்தியா? என்னடா இதெல்லாம் அவுட் பண்டி நீயே? ஐயோ நான்சி நான் அவுட்டு தான், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. டிரைவர் அங்கிள் என்ன திட்டுவாரு. ஐயோ இந்த பக்கம் எட்டி குதிச்சா மாமுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. டிரைவர் அண்ணா வண்டியை நிறுத்துங்கண்ணா. தம்பி என்னப்பா இது, பஸ் மேல ஏறி விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? இதுதான் கடைசியா இருக்கணும், பாத்துக்கோங்க. பண்டி அண்ணா நான் சொல்லவே இல்லைண்ணா, டிரைவர் அண்ணா வந்ததாலதான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க பாருங்க. நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 1 வீக் இருக்கு ரோஸ். நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சு வச்சுட்டேன், ரிவைஸ் பண்ணா மட்டும் போதும். நம்ம 2 பேரும் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணலாமா? ஓகே நான் சாட்டர்டே சண்டே வரேன், நம்ம குரூப் ஸ்டடி பண்ணலாம். என்னது இது? இந்த பக்கம் லில்லியும் ரோஸும் பேசுற மாதிரி சத்தம் கேக்குதே. ஏய் லில்லி ரோஸ் 2 பேர் இங்க தான் இருக்கீங்களா? மை காட் ரோஸ், இங்க பாரு, நம்ம பஸ் பின்னாடி தானே ஒளிஞ்சிட்டு இருந்தோம். பஸ் எடுத்தது கூட தெரியல, நம்ம 2 பேர் அவுட் ஆயிட்டோம் ரோஸ்.